அடுத்தடுத்து லைன் வந்து முரண்பாடுகளாக இருக்கு. ஒன்று ஒன் சைடு ரெண்டு பேரும் சேர்ந்து செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சமாதானத்துக்கு வலியுறுத்துற மாதிரி தான் செய்தியாளர் சந்திப்பு இருக்கு. பட் அடுத்த டைம்ல வந்து கட்சியை பறிக்க முயல்வது எப்படி சரியாகும்? அதாவது கான்ட்ரவர்சியா இல்லையா? இல்லை நீங்கள் கேட்குறது சரியான கேள்வி. ஒன்றா சேர்க்கணுங்கிறதுக்கு நான் பல பேர் எடுத்த முயற்சி. இப்போ என்னை பிரிக்கிறாரு கெடுக்கிறாருன்னு சொன்ன நான் மட்டும் இல்லை, 4 மாதமாக பேசி வரவே இல்லை. இன்னொரு செய்தி நான் எங்கள் ஐயா கிட்ட சொன்னேன், ஐயா நீங்கள் அவர் தலைவராக இருந்து செயல்பட்டு விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்ன மகாபலிபுரம் மாநாட்டில் அறிவிச்சரம் பண்ணினார். சரி இதை போய் அவர்கிட்ட சொல்லி சமாதானப்படுத்துகிறேன்னு உடனே சொன்னேன், இங்கேருந்தே ஃபோனில் பேசுங்களேன்னார். அவரும் கோவக்காரர் தானே, ஃபோன் பண்ணி பேச இல்லை இப்போவே எனக்கு அறிவிக்கணும், இல்லைன்னா நான் ராத்திரி அறிக்கை கொடுக்க போகிறேங்கிறார் அன்புமணி. அப்புறம் ஐயாட்டு சரிங்க நீங்கள் மாநாடு இன்னும் 10 நாள் தான் இருக்குது, இந்த மாநாட்டுக்கு முன்னால் ஏதாவது செய்கிறத இப்போவே அவர் தான் தலைவர்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க என்ன. சரி அப்படி தான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன். நான் அந்த கையெழுத்து போட்டு கொடுக்குறது அது அன்புமணிக்கு சொல்கிறேன், கையெழுத்து போட்டு கொடுக்குறதுலாம் முடியாது. எனக்கு இப்போ அவர் சொல்லணும், செய்தியை அறிவிக்கணும், வெளிப்படையாக அறிவிக்கணும், தொலைக்காட்சி பத்திரிகையில் வரணும், அப்படிலாம் பிடிவாதம் பண்ணால் எப்படி இருக்கணும். சரி இது அதனால தான் சமாதானத்துக்கு நான் முயற்சி பண்ணதில்லை, பல பேர் முயற்சி பண்ணாங்க. இப்போ சைதை துரைசாமி குருமூர்த்தி வந்தாங்க, விஐடி வேந்தர் விஸ்வநாதன் வந்தார். இதெல்லாம் எதுக்காக வந்தாங்க? சமாதானத்துக்கு தானே. சமாதானத்து ஐயா ஒத்து வர்றாரு. இல்லை ஒன்றாகணுங்கிறத நான் மனசார விரும்புகிறேன். பல முறை சொல்லியாச்சு, ஏற்றுக்காதான் இந்த விளைவு. அதனால தான் சொல்கிறேன். யார் இல்லை இப்போ நேரில் எப்படி சந்திக்க முடியும்? இப்போ நான் ஒன்று எங்கள் வழக்கறிஞர் பாலுக்கிட்ட சொன்னேன். இப்போ மருத்துவரையோட பிறந்தநாள் வந்துச்சு, பிறந்தநாளுக்கு பாலு இப்படியே நீங்கள் பாலு கேளுங்க சொல்லுவார். பாலு இன்னைக்கு மருத்துவரையாவுக்கு பிறந்தநாள், நான் காலையில் ஃபோன் பண்ணுறேன், அன்புமணிக்கு ஃபோன் பண்ணுறேன், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சரியாக போய் ஃபோன் பண்ண ஒரு ஃபோனை எடுக்கலை. பாலுக்கு சொல்கிறேன், பாலு இன்றைக்கி வந்து பார்க்க சொல்லுங்க பாலு, சரியாக போயிடும், ஏதாவது பேசலாம் அப்படின்னு சொல்கிறேன். பாலு ஒன்றும் முடியல தலைவர்ன்றார். அப்போ எவ்வளோ முயற்சி பண்ணியிருப்போம். இப்படி முயற்சியெல்லாம் தவிர்த்துட்டு தனியாக ஒரு இயக்கம் நடத்துகிறவர் விருப்பம் பண்ண வாங்குற அளவுக்கு போன பின்னாடி ஜிகே மணி போய் சொன்னால் கேட்பாருங்க. நீங்கள் நம்புறீங்களா சொல்லுங்கள்? நீங்கள் நம்புறதுனா இப்போ நான் பாலுக்கிட்ட ஒரு செய்தி சொன்னேன். இல்லை நீங்கள் இப்போ சரி இப்போ எங்கள் பாலுக்கிட்ட இந்த இதே செய்தி சொன்னேன். நீங்கள் கேட்ட கேள்வி தான் வெளியில் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். இப்போ பேசிக்கிட்டேங்கிற செய்தி சொல்லக்கூடாதுல்ல. பாலு நீங்கள் கேளுங்க பாலு, அவர் அழைச்சி வந்தார், வர்றேன்னு சொல்லிட்டாருன்னா நான் வர்றேன் பாலு, நானும் பாலு 2 பேரும் ஐயா கிட்ட அழைச்சிட்டு போகலாம் போகலன்னு சொன்னேன். பாலு என்ன சொன்னார், நான் முயற்சி பண்ணுற தலைவர்னு சொன்னார், எனக்கு பதில் வரல. அப்படி ஐயாவை சந்திக்கிறதுக்கு வர்றாரு, ஐயா கூட சேர்ந்து செயல்படுறதுக்கு அன்புமணி வர்ற தயாராக, நான் போய் பார்க்குறதுக்கு தயார். அது செய்தி நான் பேசிட்டு இருக்கிறேன். சரி இப்போ உங்களுக்கு கேட்குறேன், நான் எப்போ அன்புமணி அவர்களை தரக்குறையாக பேசி விமர்சனம் பண்ண சொல்லுங்கள்? என்னைக்காவது இன்னைக்கு பேசுனதை தவிர என்னைக்காவது அவர் தரக்குறையாக பேசியிருக்கிறதான்னு சொல்லுங்கள். எங்கள் மருத்துவரையாக சில செய்திகளை சொல்லியிருக்கிறார், நான் மறுக்கலை. அவர் மனசில் வெந்து சொன்னார், வேதனைப்பட்டு சொன்னார். கட்சியை உருவாக்கினவர், கட்சியை நடத்தினவர், மகனை ஆளாக்கினவர், அவருக்கு எதிர்ப்பாக பண்ணி அவருக்கு துரோகம் பண்ண அவர் மனசு சும்மா இருக்குமா? வேதனைப்படுவர் தானே. வேதனைப்பட்டு சில செய்திகளை சொன்னார். அப்போ நம்மளை உருவாக்கின அப்பா சாதாரண அப்பா இல்லை, அவர் இவ்வளோ பெரிய தந்தையாக இருக்கிறவரை போய் பார்க்கணும், 2 பேரும் சேர்ந்து செயல்படணும், அவர் கூட போகிறதுல என்ன தப்பு இருக்குது? சரி இன்னொன்று நீங்கள் கேட்ட கேள்விக்கு சொல்கிறேன், நாளைக்கு ஐயா கூட போய் சேர்ந்து செஞ்சாருன்னா இவருக்கு எவ்வளோ பெரிய பணம் இருக்குது, எவ்வளோ பெரிய வளர்ச்சி இருக்கும். பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாரும் மீண்டும் சென்னையா ஒன்றும் இல்லை, கட்சியை பறிக்கணுங்கிறது தான் அவர்கிட்ட கட்சியை பறிச்சு.
கட்சியில உங்க ரெண்டு பேரும் இணைக்கணுங்கிற இன்டென்ட் உங்களுக்கு இருந்திருந்தா ராமதாஸ் அவர்களை நீங்க தொடர்ச்சியா போய் சந்திக்கிறீங்க, பேசுறீங்க, அவங்களுக்காக செயல்படுறீங்க. அதே மாதிரி நீங்க அன்புமணி அவர்களை சந்திச்சதா ஒரு செய்தியோ ஒரு ஒரு பதிவு கூட எதுவுமே வெளிவரலையே. நீங்க அன்புமணி அவர்களை பேசுனதுங்கிறதே அதாவது அவர் கூட சொன்ன செய்தியெல்லாம் சொன்னால் நிறைய செய்திகள், பேசின செய்திகள் அது வெளியில் சொல்ல முடியாது. இப்போ எல்லாரும் சந்திச்சதெல்லாம் பேசிட்டு பிரபலப்படுத்திக்கிறதுக்கு சொல்றதுக்கு வெளியிடுவாங்க. இல்ல 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 உட்கட்சியில அப்புறம் நீங்க அவரை சந்திச்சீங்களா? யாரு இந்த பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு வருஷம் ஆச்சு. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அவரை மீட் பண்ணீங்களா? ஏதாவது பேசுறீங்க? சந்திச்சேன், வீட்டில் போய் சந்திச்சேன், தொலைபேசியில் கேளுங்க. இப்போ இல்லை குருமூர்த்தியும் சைதை துரைசாமி, ஆடிட்டர் குருமூர்த்தியும் சைதை துரைசாமி சந்திக்க வர்றாங்க. அப்போ ஃபோனில் பேசுகிறேன், நீங்கள் நல்ல முடிவாக பண்ணுங்கள், சீக்கிரம் வாங்கன்னு சொல்கிறேன். போயிட்டு இருக்கிறேன், வர்றேங்கிறாரு. வந்து பார்த்துட்டு உடனே திரும்பி போகிறாரு. திரும்பி போகும் பொழுது சொல்கிறேன், என்னங்க அப்படின்னா நான் பேசுகிறேங்க, அப்புறம் பேசுகிறேன். எப்படி அதாவது பேசுறது கொஞ்சம் கூட எனக்கமாக இடம் கொடுத்தா தானே பேச முடியும். எவ்வளோ நாளாக பேசுறது? பேசியில் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். இப்போது நீங்கள் நண்பர் நல்ல கேள்வி கேட்டீங்க, ஐயாவையும் அன்புமணி நீங்கள் தான் பிரிக்கிறீங்கன்னு சொல்லி. உங்கள் கேள்விக்கு நல்லா பதில் சொல்கிறேன். ஐயா வந்து அன்புமணி பார்த்தாருன்னா நீங்கள் பார்க்க வேண்டாம் ஐயா, அவர் ஒதுக்குங்கன்னு சொன்னால் கேட்பாரா? நீங்களே பதில் சொல்லுங்கள். ஒதுக்க சரி கேட்பாரா? சரி ஒன்று. அடுத்தது அன்புமணி போய் அப்பாவை போய் பார்த்தா நீ போகாதீங்கன்னு என்னால் தடுக்க முடியுமா? தடுத்தா கேட்பாரா? நான் எப்படி பிடிக்கிறேன்? தவறான தகவல்களை வந்து அவர் வயதாயிட்டு குழந்தை மாதிரி இருக்க ஒரு வந்து நீங்க மீறி நடுவுல இருந்துட்டு தவறான தகவல், இப்ப நீங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சீங்க கிளவனைக்குள்ள அந்த மாதிரியான குற்றச்சாட்டு அவர் பாராட்டுறாங்க. அந்த செய்தியை தவறா ராமதாஸ் அவர்கள்ட்ட கொண்டு போறதா அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவருக்கு தெரியாம நீங்க அறிக்கையில வெளியிட்டு இருக்கீங்க ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து வச்சுட்டு இருக்காரு. இல்லை இப்போ அன்புமணி அவர் போய் பார்த்தா நாங்கள் தடையா இல்லை, நாளைக்கு கூட போய் பார்க்கிட்டோம், வேண்டான்னு சொல்லலை. நாங்கள் பிரிக்கிறதுக்கு எந்த வகையில் காரணமாக இருக்க முடியும்? அன்புமணி அவர்கள் மீதான தவறான தகவல்களை நீங்க சொல்லி வெறுப்புணர்வை ஏற்படுத்தி அப்பாவை மகனை பிரிச்சிட்டீங்கன்னு அவர் சொல்றாரு. நான் இப்போ சொல்கிறேன், நாங்கள் பிரிக்கிறேன் என் மனசாட்சி சொல்கிறதுன்னு சொல்கிறேன். நீங்கள் ஒத்துக்கலைன்னு சொன்னேன், நாளைக்கு போய் பார்க்க சொல்லுங்க. ரெண்டு பேரும் சேர்றதுல நான் எதுவும் ஒரு ரோல் ப்ளே பண்ணலன்னு சொல்றீங்க. ஓகே, நீங்க பிகினிங்ல இந்த இஷ்யூ ஆரம்பிக்கும் போது தைலாபுரம் கூட்டத்துல நிறைய முறை செய்தியாளர் சந்திப்பில் சொல்லிருக்கீங்க, நான் தொடர்ந்து அதே முயற்சி பண்றேன், ரெண்டு பேரும் ஒன்னா சேர்க்கறது முயற்சி பண்றேன் அப்படின்னு தொடர்ந்து சொல்லி வந்த நீங்கள் இப்போ அண்மை காலங்களில் பார்த்தோம்னா தொடர்ந்து டெல்லியில போயிட்டு சிபிஐ கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, தேர்தல் ஆணையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. ஸோ இதெல்லாம் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேரணும்னா இந்த மாதிரி புகார்கள்லாம் அதாவது நல்லா தான் இப்போ நாங்கள் சொல்லி கேட்கல. தனி இயக்கமாக தொடர்ந்து பொதுக்குழு போடுறாரு, செயற்குழு போடுறாரு, கூட்டம் நடத்துகிறாரு, 100 நாள் நடைபயணம் போகிறாரு, தேர்தல் ஆணையத்தில் கொடுத்து கடிதம் வாங்கிட்டாரு. அப்போ கடிதம் வாங்கினா மோசடியா இல்லையா? மருத்துவருக்கு எதிரான நடவடிக்கையா இல்லையா? அது மோசடியா இல்லையான்னு உங்களை கேட்குறேன். இவ்வளோ மோசடி இல்லை இல்லை சொல்லிடுறேன். இவ்வளோ இல்லை 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 இவ்வளோ மோசடி பண்ணிட்டு எப்படி மருத்துவரையை விட்டுட்டு போக முடியும்? இப்போ மருத்துவரையை சொல்கிறத நான் கேட்டு தானே அவனை நீ ஒரு கடிதம் கொடுத்தீங்க டெல்லி காவலில். நான் கடிதம் கூட இல்லை, அது மருத்துவரையை கொடுக்குறாரு, என்னை கொண்டு போய் கொடுக்க சொல்கிறாரு, நான் போய் கொடுத்தேன். நீங்கள் பார்த்தீங்க அதில் கையெழுத்து யார் போட்டிருக்காங்க? மருத்துவரையா கடிதம். நான் போய் மெசேஜ் ஒரு போஸ்ட்மேன், அந்த வேலை தான் என் வேலை. கட்சிக்கு இருக்கிற சொல்யூஷன் என்ன சார்? இப்போ இன்னும் 3-4 மாசத்துல எலெக்ஷன் வரும்போது அன்புமணி தன்னிடம் மீண்டும் பேச வேண்டும் என்று ராமதாஸ் ஆசைப்படுறாரா? அன்புமணி மறுபடியும் இணக்கமான சூழல் நிலவணும்னு ராமதாஸ் அவர்கள் ஆசைப்படுறாரு. அதாவது விருப்பப்படுறாரு விருப்பப்படலைங்கிறத, ஆசைப்படுறாரு நிறைவேறுமா இல்லையாங்கிறத இவர் போய் அப்பாவை பார்த்து நான் உங்க கூட சேர்ந்து அவருக்கு தாராளமா போகட்டும், போனா ஏத்துக்குவாங்க. அப்ப நம்ம நல்ல கேள்வி கேட்டாங்க. நீங்க ஒரு இப்போ நல்ல கேள்வி. அவரு நீச்சல் அடிக்கிறாரு, காலையில எந்திரிச்சு நடைப்பயிற்சி யோகா பண்றாரு, மூச்சு பயிற்சி பண்றாரு, உடல் ஆரோக்கியமா இருக்காரு. இப்போ அவரை வயசாயிடுச்சு கிழவன் என்ன பேசுவாங்க? தெரியாது. இப்போ ஒரு இதுவும் நல்ல கேள்வி. இப்போ அவரை நீக்கிறதுக்கு கேளுங்க. அவர் பதில் சொல்லிடுறாங்க. அவருக்கு பதில் நீங்களே ஒற்றுமையா இல்லை, நீங்க ஒவ்வொருத்தர நீங்க நல்ல கேள்வி கேட்க. இப்போ இப்படிலாம் செயல்படுறாரு,
தனி இயக்கமாக தேர்தல் ஆணையம் வரைக்கும் போய் மோசடி பண்ணி கட்சியை அபகரிச்சுக்கிட்டாரு. அதுக்காக நிர்வாக குழு கூடணும், அப்புறம் ஒழுங்கு நடவடிக்கை குழு கூடணும்னு சொல்லி கூட்டத்தை போடுறாங்க. அந்த கூட்டத்தில் சொல்லக்கூடாது நடந்ததெல்லாம் சொல்லி எல்லாரும் வேதனைப்பட்டு அவர் மேல் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த நடவடிக்கை நிறுத்தி வை சொன்னு சாதாரண மன்னிச்சு வைக்க மாட்டேங்காங்க. அப்போ என்ன மனசில் நடவடிக்கை தள்ளி போட்டுச்சு. உங்களுக்கு பத்திரிகையில் செய்தி வந்துச்சு, மறுபடியும் ஒரு அவகாசம் கொடுத்துச்சு. வருவாரா கடிதம் மூலமாகவும் சொல்லிச்சு, வரல. அப்புறம் தான் நடவடிக்கை எடுத்தாங்க. நினைச்சு பாருங்க நீங்க. சார், இப்ப கட்சிக்கு இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு தலைமை இல்லாத ஒரு கட்சி. நீங்க போயிட்டு சிவில் கோர்ட்ல போயிட்டு பஞ்சாயத்தை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. சிவில் கோர்ட்டுக்கு போனா எவ்வளவு நாள் ஆகும், எத்தனை வருஷம் ஆகுங்கிறது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். பட் 4 மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ உங்களுக்கு வேற சொல்யூஷனே கிடையாது. 2 பேரும் ஒன்னா ஆகிறத தவிர வேற வழி இருக்கா? இது அதுக்காக தான் இந்த செய்தியாளர் சந்திப்பா இப்போ மீண்டும் ஒன்றானாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையான கட்சியாக தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெறும். அன்புமணி தனித்து போனார்னா அன்புமணிக்கு மிகப்பெரிய பலவீனம். ஆனால் மருத்துவர் ஐயா 46 ஆண்டு கால இயக்கம் நடத்தினதனுடைய வரலாறுலாம் மக்கள் மத்தியில் இருக்குது. அவர் தான் நிறுவனர், அவர் கட்சியை வழி நடத்துவார், கூட்டணி பேசுவாங்க, அவர் தான் செய்வார். சரி, இப்போ இல்லை உங்கள் நண்பர் உங்களை நண்பர் உங்களை கேட்குறேன். இல்லை இதுங்க, தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சு, தேர்தல் ஆணையம் அவர் தலைவர் இல்லைன்னு சொல்லிடுச்சு. நீதிமன்றமும் தேர்தல் ஆணையம் சொன்னதை நாங்கள் ஏற்றுக்கிறோம், இது அங்கீகரிக்கப்படாத கட்சி, வேணும்னா சிவில் நீதிமன்றத்துக்கு போங்கன்னு சொல்லிடுச்சு. சொன்ன பின்னாடி எப்படி ஒரு தலைவராக இருக்கு? மருத்துவரையே போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் தான் நிறுவனர். இல்லை, அவர் தான் நிறுவனர், கட்சி ஆரம்பிச்சு ஒரு இடத்துல அவர் பாட்டு பண்ணிட்டு போறோம். இவர் தான் தலைவர் இல்லை. தீர்ப்பு அவங்க சைடு வந்துருச்சு, நீங்க தான் இனிமே மேல்முறையீடு போனா போகணும், நீங்க மேல்முறையீடு போகாத பட்சத்தில் கட்சி எங்களுதான அன்புமணி தரப்பு சொல்றாங்க. சரிங்க, கட்சி நிறுவனர் இல்ல நிறுவனர் வந்து ராமதாஸ் அவர்களா இருந்தாலும் கட்சி போனது எங்கள்கிட்ட தான் இருக்கு. நீங்க தான் மேல்முறையீடு போகணும், ராமதாஸ் தரப்பு தான் மேல்முறையீடு போகணுங்கிறது அன்புமணி தரப்பு வைக்கிற முக்கியமான இது. நீங்க மேல்முறையீடு போறீங்களா? இல்ல தேர்தல் ஆணையம் மருத்துவர் அன்புமணி தலைவர் இல்லை, 2026 வரைக்கும் நீடிச்சது இல்லைன்னு சொல்லிடுச்சு. டெல்லி நீதிமன்றமும் சொல்லிடுச்சு. சொல்லிட்டு தேவையானால் சிவில் நீதிமன்றத்தை அணுகலான்னு சொல்லிடுச்சு. அப்போ அன்புமணி தலைவர் இல்லைன்னு முடிவாயிடுச்சு. அவர் தலைவர் வேணும்னு சொன்னால் அவர் தான் சிவில் நீதிமன்றத்துக்கு போகணும், 5000க்கு போகணும். அவர் தான் நிறுவனர், கட்சி அவர்கிட்ட தான் இருக்குது. இன்னொன்று, எங்கள் கட்சி விதிப்படி நிறுவனருக்கு தான் முழு அதிகாரம். நீங்கள் தலைவர் இல்லைங்க, தலைவர் பொதுச் செயலாளர் யார் நிர்வாகிகள் இல்லாத நேரத்தில் நிறுவனர் கட்சி தலைவராக செயல்படுத்துறதுக்கு உண்டான அதிகாரம், முழு அதிகாரம் கட்சி விதி சொல்லுது. அப்போ அந்த விதிப்படி, கட்சி விதிப்படி தான் நடக்கணும். நிச்சயமா அது ஒன்று மாற்றம் ராமதாஸ் தரப்பு அவர்கள் கூட்டின பொதுக்குழுவோட நீங்க அவர் செயல் தலைவரா ஸ்ரீகாந்த் அவர்களை நியமித்ததா இருக்கட்டும், தொடர்ந்து அவருக்கு வந்து கூடுதலான அங்கீகாரங்களை கொடுத்ததா இருக்கட்டும், அதை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருக்கா? அதற்கான ஆதாரங்கள் இருக்கா? அதாவது இல்ல கட்சியில் இருக்கக்கூடியவங்களை நிர்வாகிகளை நியமனம் பண்றதுக்கு நிறுவனருக்கு தான் அதிகாரம். இப்ப செயல் தலைவராக விரும்பி ஸ்ரீகாந்தி அறிவிக்கிறாரு. அதாவது கட்சி விதிப்படி நிறுவனருக்கு அதிகாரம் ஒண்ணு. ரெண்டாவது, அந்த நிறுவனருக்கு அதிகாரத்தை ஊர்ஜிதப்படுத்துறது அதிகாரம் வாய்ந்த அமைப்பு பொதுக்குழு தான். அதில் ஒன்று மாற்று கருத்தே இல்லை. பொதுக்குழுவுக்கு தான் அதிகாரம், முழு அதிகாரமும் பொதுக்குழு தான். அதனோட மாற்றம் இல்லை. முடிஞ்ச உடனே ஏன் வந்து பொதுக்குழு கூட்டி முடிவெடுக்காம தன்னிச்சையா வந்து ராமதாஸ் தான் தலைவர் அறிவிச்சுக்கிட்டாரு. அப்ப உச்சபட்ச அதிகாரம் அவர்கிட்ட தான் இருக்கா? அப்ப சர்வாதிகார போன்ற செயல்படுறாரா? இருங்க, நீங்க மருத்துவரையாவை சர்வாதிகாரி சொல்லலாமா? இல்ல கேக்குறேன், கேளுங்க. ஏன் அந்த அவசரம்? பொதுக்குழு அவர் பதவிக்காலம் முடிஞ்ச உடனே நிர்வாகக்குழு கூட்டி பொதுக்குழு கூட்டி தான் வந்து தலைவர் அறிவிக்கணும். உடனடியாக தலைவர் எடுத்துக்கிட்டாரு. நல்ல கேள்வி.
28/5/2025 அது பதவி முடியுது. 29ஆம் தேதி நிர்வாக குழு கூடுது. நிர்வாக குழுவில் மருத்துவரையா தலைவர்னு சொல்லி தேர்ந்தெடுக்கிறாங்க. அடுத்தது செயற்குழு கூடுது. செயற்குழுவில் அந்த தீர்மானத்தை வச்சு ரேட்டிஃபிகேஷன் பண்ணி அவர் தான் தலைவர், மருத்துவரையா நிறுவனரே தலைவர் வைப்பார்னு சொல்லுது. அதுக்கு மேலே அங்கே சங்கமித்திர அரங்கத்தில் பொதுக்குழு கூட்டி நிர்வாக குழுவும் செயற்குழுவும் எடுத்த தீர்மானத்தை பொதுக்குழு முழு மனதாக அங்கீகரிக்கிறதுன்னு சொல்லி தீர்மானம் கூப்பிட்டாங்க. வரல. இல்லை இல்லை அவருக்கு முறையாக தகவல் சொல்லியாச்சு. அவர் வரல, கலந்துக்கல. பிரச்சனைக்கு மூல காரணம் வந்து என்ன பிரச்சனை சார்? சுசிலா அப்படின்ற பெண்மணி தான் காரணம் அப்படின்ற காரணத்தை தொடர்ந்து முன்வைக்கிறாங்க. அதாவது கேளுங்க கேளுங்க, இது கட்சிக்கு அப்பாற்பட்ட விஷயம். அவங்க குடும்ப பிரச்சனை. இந்த பிரச்சனை பேசணும்னா யார் பேசணும்? எங்கள் மருத்துவரையாவினோட துணைவியார் அந்த அம்மா பேசுகிறோம். மகனுக்கு பேசுகிறதுக்கு உரிமை இருக்குது, வேண்டான்னு சொல்ல. உங்களுக்கு பத்திரிகையில் செய்தோம் 50ஆம் ஆண்டு திருமண நாள் கொண்டாடினாங்கன்னு செய்தி. அப்போ 50 வருஷத்துக்கு முன்னாடி தாலி கட்டியாச்சு. அப்போ அந்த 50 வருஷமா பேசாமல் இப்போ ஏன் பேசுறீங்க? கட்சி அபகரிக்கிறதுக்கு வேற என்ன பழி சுமத்துறது தானே? சும்மா நீங்க இது பாருங்க, இந்த பிரச்சனைக்கு ஆழமா நாங்கள் பதில் சொல்ல விரும்பல. இது முடிஞ்சு போன பிரச்சனை. இது திட்டமிட்டு மேல சொல்லக்கூடிய அவதூறு சம்பந்தம் இல்லை. நீங்க தொடர்ச்சியா வந்து இவர் ஒன்னா சேர்ந்துறீங்க, அடுத்த வரியில சார்ஜஸ் பண்றீங்க, திருப்பி ஒன்னா சேர்ந்துறீங்க, அடுத்த முறை திருப்பி சார்ஜஸ் வைக்கிறீங்க. இது எப்படி சார் போகுது? நீங்க இல்ல அதான் கேட்க சொல்லிடுறேன். அன்புமணி சிறைக்கு போனாருன்னு கேட்குறீங்க. கேட்கும்போது உங்களுடைய மகன் சிறைக்கு போனாருங்கிற கேள்வி வராதா? எந்த கட்சியில நீங்க கட்சிக்காக உழைச்சி சிறைக்கு போய் வராங்களா? இல்லையே. அதாவது பாருங்க, இவர் இல்ல 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 நான் மாத்தல. நீங்க மாத்தி மாத்தி கேள்வி இல்ல இல்ல கேளுங்க. நான் மாத்தவே இல்லை. நீங்க மாத்தி மாத்தி கேட்டு குழப்பத்தை உண்டாக்குறீங்க. ஏன்னு கேளுங்க, எப்படின்னு கேளுங்க, ஏன்னு கேளுங்க. நீங்க இல்ல இல்ல ஜெயிலுக்கு போய் ரத்தம் சிந்தி வளர்த்தாங்களான்னு கேக்குறீங்க. ஆமா, ஜி.கே. மணி ஜெயிலுக்கு போனேன். இங்கே இருக்கிறவங்கள பல பேர் ஜெயிலுக்கு போனாங்க. மருத்துவரையா பல முறை ஜெயிலுக்கு போனார். இல்லை இல்லை காவல்துறையில் ஐயோ இது மூத்த தலைவர்கள். இப்போ கேளுங்க, மூத்த தலைவர்களாக இருக்கிறவங்களாம் உழைச்சாங்க பண்ணாங்கன்னு தான் சொன்னோம். இப்போ மருத்துவரையா ஜெயிலுக்கு போனார், கட்சி வளர்க்குறதுக்கு போனார். இடையில் எல்லா நிர்வாகிகள் வர்றாங்க, இடையில் வருவாங்க போவாங்க. அப்போ அன்புமணி கட்சி தலைவர் பதவி, அவர் தான் மத்திய அமைச்சர். அவரை சொல்கிறேன் நான். இடையில் யார் வேணாலும் மாணவர் சங்கத்துக்கு இளைஞர் சங்கத்துக்கு அம்மா உங்களுக்கு என்னம்மா பொறுப்பு? மகளிர் இவங்க ஜெயிலுக்கு இருங்க. நீ இல்லை 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 இருங்க அம்மா. நீங்கள் ஜெயிலுக்கு போனீங்களா? சத்தம் தெரியல. நீங்க அவர்கிட்ட தான் நீங்க நடத்துற பொதுக்குழுக்கு வந்து தேர்தல் ஆணையத்துல அங்கீகாரம் பெற்றிருக்கீங்களா? நாங்க நடத்துற பொதுக்குழுவுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு எழுதி நிறுவனருக்கு தான் முழு அதிகாரம். கட்சி விதிப்படி பொதுக்குழுவில் மருத்துவரையா தான் நிறுவனர் தான் தலைவராக தேர்ந்தெடுத்தாச்சுன்னு அனுப்பிச்சாச்சு. தேர்தல் ஆணையம் அதை வாங்கி வச்சுட்டு யார் கொடுத்தாலும் சரி, நாங்கள் கொடுத்தாலும் அவர் கொடுத்தாலும் வாங்கி வச்சுது. இப்போ என்ன சொல்லிட்டாங்க? மருத்துவர் அன்புமணி தலைவர் இல்லை, நீதிமன்றத்துக்கு போங்க, சிவில் நீதிமன்றத்துக்கு போங்க. இறுதியாக நான் சொல்லிடுறேன், சிவில் நீதிமன்றத்துக்கு போங்கன்னு சொல்லியாச்சு. அப்போ அன்புமணி தலைவரே இல்லைன்னு சொல்லும் பொழுது மனு வாங்குறது கட்சி நடத்துறது எப்படி முடியும்? ஆனால் நிறுவனர் அவர் மாற்ற முடியாது. அவருக்கு தான் அதிகாரம், அவர் தான் கட்சி நடத்துவார். இதில் என்ன சந்தேகம் இருக்கு? இல்லை குடும்ப கட்சியாக மாறுதுன்னு சொல்ல முடியாது. இப்போ இல்லை மருத்துவர் இருங்க. இப்போ
மருத்துவரை இல்லை மருத்துவரையா இல்லை நீங்கள் இன்னைக்கு போய் இந்த கேள்வி கேட்குறீங்க. மருத்துவர் அன்புமணி தலைவராக இருந்தாரா இல்லையா? அப்போ நீங்கள் இந்த கேள்வி கேட்கல. ஸ்ரீகாந்தி போட்டு மட்டும் கேட்குறீங்க. தலைவர் பதவி வந்தாரு, மத்திய அமைச்சர் நீங்க சொல்றீங்க. அதுக்கப்புறம் அவர் பொண்ணையும் பேரனையும் கொண்டு வர யார் காரணம்? ராமதாஸ் வந்த பேரனையும் அவர் பொண்ணையும் செயல்தலைவரும் வந்து இளைஞர் தலைவர் கொண்டு வர யார் காரணம்? யார் முதல்வராக இருந்தாங்க? அது மருத்துவரையா விரும்பி பண்றாரு. அவருடைய இல்ல சரி ஒரே குடும்பத்துக்கு கேளுங்க. இளைஞர் அணி தலைவருங்கிறது நூதன போட்டது ஒன்று பெரிய பதவி. இது ஒரு துணை அமைப்பு அணிதான். அதே மாதிரி காந்தி ஸ்ரீகாந்தி செயல் தலைவராக போட்டது ஒன்றும் பெரிய பதவி இல்லை, அதிகாரம் வாய்ந்த பதவி இல்லை. நிறுவனர் இல்லை கேளுங்க, நிறுவனருக்கு அதிகாரம், தலைவருக்கு அதிகாரம். அப்போ தலைவராக மருத்துவர் அன்புமணி ஆக்கணும் நேரத்தில் எவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்தாங்க. இல்லை நிறைய பேருக்கு கொடுத்துருக்கு. நீங்கள் பாருங்க இருங்க. அம்மா இப்போ இல்லை கடந்த 12ஆம் தேதி இல்லை ஒன்று கேளுங்க. இல்லை இல்லைம்மா நான் அதாவது இது பாட்டாளி மக்கள் கட்சியை எல்லா ஜாதிக்குமான கட்சியாக தான் மருத்துவரையாக வழி நடத்திக்கிட்டு இருக்காரு. அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. இப்போது 12ஆம் தேதி அவர் தலைமையில் சென்னையில் போராட்டம், தமிழ்நாடு முழுக்க போராட்டம். என்ன நடந்தது? ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துங்க, ஒவ்வொரு ஜாதிக்கும் உரிய இடஒதுக்கீடை கொடுங்க, ஒவ்வொரு ஜாதியிலும் நலிந்த பிரிவினர், அந்த நலிந்த பிரிவினரை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு அரசு சிறப்பு திட்டங்களை மேம்படுத்தணும். அப்போ தான் எல்லா ஜாதியில இருக்கணும் மேம்படுத்துவாங்க. இதை சொல்கிறது தான் மருத்துவரையா, அதை சொல்கிறது தான் பாட்டாளி மக்கள் கட்சி. அப்போ நீங்கள் எப்படி இது தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணணும். ஏன்னா சிவில் நீதிமன்றத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. சிவில் நீதிமன்றம் முடிவு பண்ணணும். இப்போ அவர் மருத்துவரையா என்ன சொல்லியிருக்காருன்னா, மாம்பழ சின்னம் ஏற்கனவே கொடுத்தாச்சு. மாம்பழ சின்னம் கொடுத்து அதில் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சி திலக் தேர்வுன்னு போட்டு வச்சிருக்குது. ஆனால் அந்த முகவரி தலைமையிலிருந்து மாற்றப்பட்டது. நான் தான் இப்போ நிறுவனர், கட்சி தலைவர், மாம்பழ சின்னம் என்னது தான் கேட்டிருக்காரு. தேர்தல் ஆணையம் முடிவு பண்ண, இல்லைன்னா நீதிமன்றம் முடிவு பண்ண. யார் நவுத்து சொல்றாங்க? அதாவது காழ்ப்புணர்ச்சிக்காரர் யார் வேணாலும் எதை வேணாலும் பேசுகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்துன்னு பதில் சொல்ல முடியாது. கேளுங்க, யார் வேணாலும் கேட்குற கேள்விக்கெல்லாம் இந்த ஊடகங்களில் சமூக ஊடகத்தில் ஏதாவது பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். எத்தனை நாள் பதில் சொல்லணும்? எவ்வளோ நாள் பேசணும்? யாரு யாரு மருத்துவர் அன்புமணி மேலையா? இல்லை ஏதாவது கேளுங்க, ஏதாவது பேசுறவங்க மேலெல்லாம் அவதூறு வழக்கு போட்டு எத்தனை அவதூறு வழக்கு போடணும்? இப்போ கேளுங்க, கேள்வி கேட்கணும். நீங்க கேட்குறீங்க பேசுறவங்க மேல அவதூறு வழக்கு போட்டோம்னு சொல்றீங்க. ஒவ்வொரு கட்சி தலைவர்கள் மேலேயும் ஒவ்வொரு கட்சி மேலேயும் எத்தனை பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் பேசுறதுக்கு அவதூறு வழக்கு போட்டு எத்தனை அவதூறு வழக்கு போடுறது? அதெல்லாம் போட்டுட்டு முடியாது. இங்க கேளுங்க, இறுதியா முடிச்சுக்கலாம். இப்ப கேளுங்க இன்னைக்கு நம்ம சந்திப்பு இல்ல கடைசியா இன்னைக்கு நான் சொல்லிடுறேன். நீங்க தலைவர் பதவி விலகியதுல இருந்து தான் இந்த பிரச்சனை வந்து
வருது அப்படிங்கறத ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. இப்போ நீங்களே வந்து அன்புமணி அவர் மேல வந்து ராஜாவுக்கு கண்ணுக்குட்டி அவரை ஏன் அமைச்சராக்குறாங்க இப்படின்னு பல வன்மங்களை நீங்களே வந்து வெளிப்படுத்துறீங்க. இன்னொரு விஷயம், இப்போ அவர் இந்த பிரச்சனைகள் நடக்கக்கூடிய இந்த நேரத்துல உங்களுடைய மகனுக்கு வந்து இளைஞரணி போஸ்டிங் வந்து நீங்க வாங்கி கொடுத்துருக்கீங்க. அப்பனா இதெல்லாம் ஒரு துரோகத்துக்கான ஒரு வழிதானே? இருங்க அவர் சொல்லிடுறாரு. இருங்க அவர் கேள்வி பதில் சொல்லல. அவர் கேட்ட பதில் சொல்லிடுறாரு. அவர் கேட்ட பதில் இல்ல அதாவது நான் முடிச்சிடலாம் சொல்லுங்கிறதுக்கு பின்னாடி நீங்க கேள்வி கேட்குறீங்க. நான் சொல்ல வந்தது என்னன்னா, இன்னைக்கு நம்ம சந்திப்புன்னு உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அந்த சந்திப்புல மருத்துவர் அன்புமணி என்ன கேள்வி கேட்க சொன்னாருங்கிறது கேட்டீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்றதுக்கு தான் நான் வந்தேன். அதுக்குள்ள நீங்களே கேள்வி கேட்டீங்க. அதாவது நண்பர் அன்புமணி சொன்ன வார்த்தைக்கு மேல போய் துரோகம் வன்மங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாரு இங்க. அப்ப உங்களுக்கு எவ்வளவு இல்ல பாட்டாளி மக்கள் கட்சி மேல இருக்கிறார் இல்ல பாட்டாளி மக்கள் கட்சி மேலேயோ எங்க மருத்துவரையா மேலேயோ கேட்போல எவ்வளவு வன்மம் இருக்குது, எவ்வளவு துரோக மனப்பான்மைன்னு உங்க மனசுல இருக்குதுன்னு தெரியல. யாராவது சொல்லி கேட்கறீங்கன்னு தெரியல. இல்ல கடைசி நண்பர் கேட்ட கேள்வியோட முடிச்சிடலாம். பொய் புகார் இல்லை, நடந்ததுக்கு புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுத்ததுனால சில நேரத்தில் காவல்துறை, நான் அப்படி யோகம் பண்ணுறேன், எனக்கு வந்த செய்தியின் அடிப்படையில் என்ன நினைக்குதுன்னா, இது அப்பா மக பிரச்சனை, இதை நம்ம போய் பெருசுப்படுத்தி நாளைக்கு சேர்ந்துக்கோம், ஒன்றா சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுதுன்னு காவல்துறையை தயங்குறாங்கிறதா அவரோட செய்தி. நீங்க இப்போ ஒரு கேள்வி காவல்துறையில் கேளுங்க, காவல்துறை என்ன கேட்கணும், அங்கே புகார் கொடுத்துருக்குறாங்க, ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு கேளுங்க. நாங்கள் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இப்போ இருங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தது நான் கொடுக்கல, நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, இல்லை புகார் கொடுக்கல, மருத்துவரை ஏன் கொடுத்துருக்குறாங்க நடவடிக்கை இல்லை. விட்டு கேட்குற கருவிங்கிறது மற்ற கட்சிகள்லாம் வந்து கூட்டணி குறித்தோ பாகமுறை கூட்டம் அடுத்து என்ன அரசியல் இன்னும் 100 நாள் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி போறாங்க. ஆனா இங்க போய் போனீங்க, யாருக்கிட்ட கட்சி இருக்குன்னு தெரியாம இந்த நிலைமை எப்படி சரி, அவர் கேள்வி முடிச்சுக்கலாம். நீங்க நிறைய கேள்வி கேட்டீங்க, அவர் கேள்வி நல்லா கவனிங்க. தேர்தல் நெருங்கின நேரம், தேர்தல் நெருங்குற நேரத்தில் டெல்லி உயர்நீதிமன்றம் உங்களுக்கு வேணும்னா உரிமையை கேட்குறத சிவில் நீதிமன்றத்துக்கு போங்கன்னு சொல்லியாச்சு. அதனால் மருத்துவர் அன்புமணி சிவில் நீதிமன்றத்துக்கு போகலாம், அவர் தலைவர் இருக்கிறாரா, கட்சி நடத்துகிறாரு, அவர் சிவில் நீதிமன்றத்துக்கு போகலாம், போகிறதும் போகாத அவருடைய விருப்பம், நம்ம சொல்ல முடியாது. ஆனால் கட்சியை தொடங்கினவர், நிறுவனர், நடத்திக்கிட்டு இருக்கிற அவருக்கு முழு அதிகாரம் இருக்குது. அவர் தலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சி இயங்கும், மக்கள் அவர் பக்கம் தான் இருக்கிறாங்க, தேர்தலில் கூட்டணி பேசுவார்.